ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷம்மூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரெசிபி க்ரீமியான டேஸ்டியான மேங்கோ ஐஸ்கிரீம். சம்மர் டைமில் ஐஸ்கிரீம் சாப்பிட யாருக்கு தான் பிடிக்காது. மேங்கோ சீசனும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ ஐஸ்கிரீம் செய்ய உல்டாவா கார்ன்ஃப்ளோர்லாம் சேர்க்காம நல்ல ஸ்மூத் அண்ட் க்ரீமியாக ஒரு டேஸ்டியான மேங்கோ ஐஸ்கிரீம் வீட்டிலே செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் இருந்தாலே போதும். இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பால் இல்லை சர்க்கரை எதுவுமே சேர்க்க வேண்டாம். நல்லா சில்லுன்னு மேங்கோ ஃப்ளேவரில் சாப்பிட அப்படி இருக்கும். ஐஸ்கிரீம் செய்ய ஒரு இமாம் பசந்த் மாம்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு வெரைட்டி மேங்கோஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இமாம் பசந்த் இல்லை அல்ஃபோன்ஸ் வெரைட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப புளிப்பு இல்லாமல் ஸ்வீட்டாகவும் இருக்கும். மாம்பழத்தை கட் பண்ணிவிட்டு பல்ப்பை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு மேங்கோ பல்ப் கிடச்சிருக்கு. இதுக்கு half த குவான்டிட்டி கண்டன்ஸ் மில்க் எடுத்துக்கோங்க. எனக்கு இதுவே கரெக்டாக இருந்தது. நீங்கள் எடுத்துருக்கிற மேங்கோவோட ஸ்வீட்னஸ் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கண்டன்ஸ் மில்க்கை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மேங்கோ பல்ப்பை சேர்த்துட்டு கூடவே கண்டன்ஸ் மில்க்கையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டன்ஸ் மில்க் சேர்க்கும்போது நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். இன்கேஸ் கண்டன்ஸ் மில்க் இல்லை அப்படின்னா சுகர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கரெக்டாக 250 ml கப்பில் 1 கப் இருக்குது. க்ரீமை பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 ஹவர்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். இப்போ க்ரீமை ஒரு பவுலில் சேர்த்துட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே லேட் ஆகும். சம்டைம்ஸ் க்ரீம் விப் ஆகாமல் கூட போயிடலாம். ஸோ நான் இன்னைக்கு எலக்ட்ரிக் பீட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபைவ் டு 10 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சாஃப்ட் பீக்ஸ் வர வரைக்கும் பீட் பண்ணியிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரீமை இப்படி எடுத்தோம்னா ரன்னியாக இல்லாமல் ஸ்லோவாக விழுகணும். இப்போ இது கூட பிளண்ட் பண்ண மேங்கோ பியூரியை சேர்த்துக்கலாம். க்ரீம் கூட மேங்கோ பியூரி சேர்த்துட்டோம்னா அவ்வளோவா கலர் கொடுக்காது. ஸோ நான் அதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஸ்பாச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் க்ரீமுக்கு 1 கப் மேங்கோ பல்ப் எடுத்தால் தான் மேங்கோவோட ஃப்ளேவர் தெரியும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இன்னொரு 2 மினிட்ஸ்க்கு இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் மேங்கோ க்ரீம் கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரும். ரொம்ப பீட் பண்ண வேண்டாம். மேங்கோ பியூரியை டைரெக்டாக க்ரீம் கூட சேர்த்துக்கிட்டோம்னா சம்டைம் கர்டில் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டன்ஸ் மில்க் கூட சேர்த்துட்டு நல்லா பிளண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ரீம் கூட சேர்த்துக்கோங்க. நம்ம கார்ன்ஃப்ளோர்லாம் சேர்த்து ஐஸ்கிரீம் பண்ணுறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீமோ இல்லை விப்பிங் க்ரீமோ சேர்த்து பண்ணோம்னா டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போவும் அதே மாதிரி பீக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு பண்ணியிருக்கோம். இதே மாதிரி விப்பிங் க்ரீம் வச்சு வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பீட் பண்ண க்ரீமை ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஸ்மூத் அண்ட் க்ரீமியாக இருக்குது. இதுக்கு மேலே ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கிளிங் ராப் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை இப்படியே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட்க்கு ஃப்ரீசரில் வச்சுருங்க. மினிமம் 8 ஹவர்ஸ்க்கு வச்சிங்கனாலும் போதும். 8 ஹவர்ஸ்க்கு அப்புறமா மேங்கோ ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை ஸ்கூப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். செம்ம டேஸ்டியான ஸ்மூத் அண்ட் க்ரீமி மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிருச்சு. ஒரு மாம்பழமும் 1 கப் க்ரீமும் இருந்தால் கண்டன்ஸ் மில்க் இல்லாமல் கூட சுகர் பவுடர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிடலாம். கடைகளில் கிடைக்கிறத விட டேஸ்ட் இது ஆசமாக இருக்கும். ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், நீங்கள் வெளியே ஐஸ்கிரீம் வாங்கவே மாட்டீங்க. மேலே கொஞ்சமாக சாப் பண்ண பிஸ்தா சேர்த்துருக்கேன். மேங்கோ ஃப்ளேவரில் சாப்பிட செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த சம்மர் டைமுக்கு மேங்கோ வச்சு இந்த மாதிரி டேஸ்டியான மேங்கோ ஐஸ்கிரீம் வீட்டிலே செஞ்சு பாருங்கள். ரெசிபி பற்றின உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் வித் ஷம்மூஸ் கிச்சன். தேங்க்யூ ஆல்.